2 வருஷமா போட்ட திட்டம் கிடையாது, 20 வருஷமா நாங்க போட்ட திட்டம். என்னைக்கு இருந்தாலும் அமெரிக்காவும் இஸ்ரேலும் எங்க நாட்டை தாக்குன்னு எங்களுக்கு தெரியும். அப்படி தாக்கும் போது உங்களோட மிலிட்டரி ஸ்ட்ராட்டஜி என்ன? அதுக்கு நேர் எதிராக டீசென்ட்ரலைஸ்டு மொசாக் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை நாங்க உருவாக்குறோம் அப்படின்னு ஈரான் 20 வருஷமாக மிக தீவிரமாக இந்த மொசாக் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை உருவாக்கி இருக்காங்க. இது ஒரு மிக 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 முக்கியமான, மிக திறமையான ஒரு போர் தந்திரம். சீனாவினுடைய மிகப்பெரிய கம்யூனிஸ்ட் லீடரான திரு மாவோ அவர்களுடைய முக்கியமான ஸ்ட்ராட்டஜியை நாங்க ஃபாலோ பண்ணிருக்கிறோம் அப்படின்னு மிக வெளிப்படையாக ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் சையத் அப்பாஸ் அர்காச்சி மிக முக்கியமான ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார். இது குறித்து மிக மிக விரிவாக தெளிவாக ஒரு கட்டுரையை அல் ஜசீரா பத்திரிகை இன்று வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த யுத்தத்தை துவங்குவது வேண்டுமானால் அமெரிக்காவும் இஸ்ரேலும் இருக்கலாம், ஆனால் முடிக்கப் போவது நாங்கள் தான் என்று ஈரான் அன்றைக்கே எச்சரித்தது. அந்த எச்சரிக்கைக்கும் இந்த டீசென்ட்ரலைஸ்டு மொசாக் டிஃபென்ஸ் யுக்திக்கும் என்ன தொடர்பு? ஏன் அமெரிக்காவும் இஸ்ரேலும் இவ்வளவு தீவிரமாக ஈரானின் மீது குண்டுகளை பொழிந்து கொண்டிருந்தாலும் இந்த யுத்தம் முடிவுக்கு வர முடியவில்லை? ஏன் ஈரானை அழிக்க முடியவில்லை? இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய வார் ஸ்ட்ராட்டஜி என்ன? இந்த போர் யுக்தியால் எப்படி அமெரிக்காவும் இஸ்ரேலும் நிலைகுலைந்திருக்கிறது? இது குறித்து இந்த அல் ஜசீரா கட்டுரையில் என்ன இருக்கிறது? வணக்கம், இது விராஸ் ரிவ்யூ. நான் உங்கள் சத்யராஜ். இன்னைக்கு